வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். கதை ஆரம்பிக்கிறது சோழ நாட்டுக்கும் சாளுக்கிய நாட்டுக்கும் இடையே நடக்கிற போரோட தான். பயங்கரமா நடக்கிற அந்த போர்ல சோழ நாடு ஜெயித்திடுது. அந்த போரை தலைமை ஏற்றி நடத்திட்டு போனது நம்ம ஹீரோ தளபதி வல்லவன். அவருக்கு துணையா 2 துணை தளபதிகளும் போயிருந்தாங்க. அவங்க பேர் கருணாகரன், வேதநாயகம். சாளுக்கிய நாட்டை தோக்கடிச்சு எதிரி கோட்டையில புலிக்கொடைய பறக்க விடுறார் வல்லவன். வேதநாயகத்துக்கிட்ட மன்னரை கைது செய்யற வேலையையும் அரண்மனையை கைப்பற்ற வேலைய கருணாகரனுக்கும் ஒப்படைக்கிறார் வல்லவன். 2 பேரும் தங்களுக்கு இடப்பட்ட ஆணையை நிறைவேற்ற போறாங்க. எதிரி நாட்டு வீரர்கள் அரண்மனைக்குள்ள வர்றதை பார்த்து பெண்கள் எல்லாம் ஓடி ஒளியறாங்க. அரண்மனைக்குள்ள இருந்த வீரர்கள் சோழ நாட்டு வீரர்களோட சண்டை போட மத்த சோழ வீரர்கள் பெண்களை துரத்திட்டு போய் அவங்கள தூக்கிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு அம்பு அந்த வீரர்கள் மேல பாய திடுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த வீரர்கள் பார்த்தா மேல் மாடத்துல இருந்து போர்க்கவசம் அணிஞ்ச அந்த நாட்டு இளவரசி மகாதேவி கீழே குதிச்சு அவங்கள கோவத்தோட, பேடிகளே, பசுகிட்டையும் பெண்கள் கிட்டையும் வீரத்தை காட்டுறது பண்பு இல்லைன்னு தெரியாதவங்களே, முடிஞ்சா இந்த வாளுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்களோட வாளை தூக்க அந்த வீரர்கள் பெண்களை விட்டுட்டு மகாதேவிய தாக்க போறாங்க. ஆனா அந்த வீரர்கள் அவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி துணை தளபதி கருணாகரன் அவருக்கே உரித்தான ஹாஹா சிரிப்போட உள்ளவரார். வாளோட கோபமா நிக்கிற இளவரசிய பார்த்து, வாள் வெளியில இருக்கும் போது கைகள்ல எதுக்கு இளவரசி? அந்த வாள் கொண்டு தாக்கினா ஆள் புறவி இப்படி எல்லாமே சரணாகதி அடைஞ்சிடாதான்னு சொல்றார் கருணாகரன். அதை கேட்டு மகாதேவி அவரை நக்கலா பார்த்துட்டு, மதிக்கட்டவர்களே, கனவு காணாதீர்கள்னு சொல்ல அதுக்கு கருணாகரன், கனவு நினைவாகிடுச்சு, காரியம் முடிஞ்சிடுச்சு, கோட்டையில புலிக்கொடி பறக்குது, எல்லாம் இந்த துணை தளபதி கருணாகரனோட தோல் வலிமையால நடந்ததுன்னு சொல்ல அதுக்கு மகாதேவி, ஓ நீதானா அதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கருணாகரன், நினைவில்லையா மகாதேவி, மனக்கோலத்துல எங்களோட சோழ நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது மறந்துடுச்சா? அடிமை கோலத்துல கூட்டிட்டு போக வந்ததால அது அடியோட மறந்துடுச்சான்னு அவர் கேட்க அதுக்கு மகாதேவி, வைத்தியக்காரா, என்னோட பிணம் கூட சோழ நாட்டு எல்லைக்கு வராதுன்னு கோபமா சொல்றாங்க. அடடே, பிணமா நீங்க மாறிட்டா நான் மணக்கிறதுக்கு பெண் கிடைக்காதேன்னு கருணாகரன் வழிய, மண்ணாக போகிறது உன்னோட எண்ணம், என்னோட உடல்ல ஒரு துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு உறுதியா சொல்லிடுறாங்க மகாதேவி. ஆனா அது எல்லாம் கருணாகரனுக்கு மண்டையில ஏறின மாதிரியே இல்ல. கோட்டை சரிஞ்சிடுச்சு, கொத்தலை இடிஞ்சிடுச்சு, கொடி சாஞ்சிடுச்சு, குற்றவன் கைதி ஆயிட்டான், உங்களோட சாளுக்கிய நாடே சவக்காடா ஆயிடுச்சு, அத்தனையும் நடந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறதுல பயனில்லை இளவரசின்னு சொல்ல அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மகாதேவி, பாப்போம், எடுவாள, வெற்றி தோல்விய அதுல முடிவு கட்டுவோம்னு சொல்ல பெண்கள் மலர் கேட்பாங்க, ஆண்கள் அதை வாங்கி கொடுப்பாங்க, நீங்க வாளடிக்க சொல்றீங்களே, என்னோட வீரம் பழுதுபட்டதில்ல மகாதேவின்னு அவங்களோட தொட கருணாகரன் வர ஆத்திரத்தோட அவரோட முகத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க மகாதேவி. அந்த அதிர்ச்சியும் ஆவேசத்திலையும் உடனே மத்த வீரர்களுக்கு கருணாகரன் ஆணையிட வீரர்கள் மகாதேவியோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஆனா சளைக்காம மகாதேவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா கருணாகரன் கூட மகாதேவி சண்டை போட அங்க வேதநாயகம் சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர பூபதிய சங்கிலியால கட்டி உள்ள இழுத்துட்டு வர மகாதேவி தன்னோட அப்பாவை அந்த நிலையில பார்த்ததும் அப்பான்னு கவலையோட அவர் பக்கமா போக அதுதான் சமயம்னு வீரர்கள் அவங்கள சூழ்ந்துடுறாங்க. வேற வழி இல்லாம கைதியா மகாதேவி போக கருணாகரன் வேதநாயகத்தை பாராட்டுறார். ஆனா வேதநாயகத்தோட பார்வை மகாதேவி மேலேயே இருக்கு. அதை பார்த்து கருணாகரன் அவரை அவசரமா அங்கிருந்து அனுப்பிடுறார். அவர் போனதுக்கு அப்புறம் மகாதேவிய பார்த்து, தந்தை அப்பாவி, மகள் அகம்பாவி, கோலம் மாறியும் குணம் மாறலன்னு கருணாகரன் சொல்லிட்டு வெறுப்பா பாக்குற மகாதேவிய பார்த்து, தானாக பழுக்கிற காயும் உண்டு, தடியால பழுக்க வைக்கிற காய்களும் உண்டுன்னு கருணாகரன் சொல்ல அதுக்கு மகாதேவி, இந்த காய் கனியாதுன்னு திடமா சொல்றாங்க. கனிய வைப்பான் கருணாகரன், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்க முடியும்னு அவர் விடாம ட்ரை பண்ண அதுக்கு மகாதேவி, மகாதேவியோட இதயத்தை அவளோட இதயம்தான் மாற்ற முடியும் அப்படின்னு அவங்களும் விட்டு கொடுக்காம சொல்றாங்க. கர்வம் பிடிச்சவளே, கருணாகரன் உன்னை செய்ய மாட்டான், செய்ய நினைச்சிட்டா விடமாட்டான், என் வீரம் மீது ஆணை, எப்படியும் உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு சபதமே போடுறார் கருணாகரன். அதுக்கு மகாதேவி, என் மானம் மீது ஆணை, என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்னு அவங்களும் அவருக்கு போட்டியா சபதம் போடுறாங்க. பார்க்கலாம் வெற்றி பெறது நானா நீயான்னு கருணாகரன் சொல்லிட்டு மகாதேவிய சோழ நாட்டுக்கு கைதியா கூட்டிட்டு போக ஆணையிடுறார் கருணாகரன். இந்த சபதத்துல யாரோட சபதம் ஜெயிக்கும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.